நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். பிரம்மாண்டமான சுற்றோடு தான் இந்த வாரம் நம்ம துவங்கி இருக்கோம். நம்ம உலக சினிமாவின் நாயகன், நம்மளுடைய உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்களுடைய அற்புதமான பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய போட்டியாளர்கள் பாடிட்டு இருக்காங்க. இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சு கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS08 சோனியா. கலக்கும் தன்னுறவை நினைவோ ஒரு பறவை பிரிக்கும் மது சிறகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை நினைவோ ஒரு பறவை. சோனியா, என்னாச்சு வாய்ஸுக்கு? காலியா? ஆமாம் சார். மேலெல்லாம் போகாதா? இல்லை, மேலே போகாது. ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்ருதி என்னது? ஒரிஜினல் ஆக்சுவலி எஃப் சாரி ஜி. ஜி. இது எதில் பண்ணீங்க? சியில் பண்ணீங்க. ஓய்யோ, ரொம்ப செக்ஸியாக இருந்தது. இல்லை ஆக்சுவலி இது இப்போ எனக்கு வந்திருந்தானா பாடவே முடியாது. பட் யூ ஆர் ஏபிள் டு பிரிங் டவுன் த ஸ்ருதி and sing in control. You sang and you are in complete control of the song. Amazing. Outstanding. உங்களோட கண்டிஷனை வச்சுட்டு இந்த பாட்டு நீங்கள் பாடினது கண்டிப்பாக இட் இஸ் அமேசிங். ஓகே சார், தேங்க்யூ. சோனியா சார், நீங்கள் முதல்ல பேசியிருந்தா நாங்கள்லாம் பாட வேண்டான்னு சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அப்படி அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் மேனேஜ்ட் பியூட்டிஃபுல்லி. அது ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ் சார். சோனியா, வாய்ஸ் இவ்வளோ ஒரு
இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இன்னைக்கு சாங் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்கு தெரியுமா? பிகாஸ் யூ didn't sing from your voice, you sang it from your heart. It sounded so beautiful. தேங்க்ஸ் சார். உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த வாரத்துல இருந்து ஓப்பன் ஸ்கோர்ஸ் இல்லையா? ஸோ we start with Vijay Prakash. I'm not giving this number just to cheer up. I genuinely feel I want to give this. 9 on 10. ஓகே 9 புள்ளிகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. உன்னிஜி 9 again. Fabulous. Sujata ma'am. 9 yet again 27 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. And ஸ்ரீனிஜி உங்களுடைய மதிப்பெண்? ஆக்சுவலி 9.5 கூட கொடுக்கலாம், பட் 9.5 இல்லை. பிகாஸ் சோனியா எப்போவுமே நாங்கள் இமிட்டேட் பண்ணுறா சொல்லுவோம். ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது டெஃபினட்டாக உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணனா யூ வில் ஹேவ் அன் ஐடென்டிட்டி. 9 again 36 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் இதுதான் ஹையஸ்ட் மார்க். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா பார்த்துட்டு இருக்கிறது உலக சினிமாவின் நாயகன், நம்மளுடைய உலக நாயகன் ஸ்பெஷல். நம்ம வந்து பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து இங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் SS10 திவாகர். சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு அத்தனையும் உங்க அப்பா நான் செய்வான், நான் தானே செய்யணும். காலையில் 8 மணிக்கு ஸ்டுடியோவுக்கு வரணும், மேக்கப்பை போடணும், காஸ்டியூமை மாற்றணும், திட்டு வேற வாங்கணும். 1 2 போ போ, சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அட அப்பதான் புள்ள, அட அப்படி இல்ல, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச கொட்ட பருத்தி புண்ணாக்கு நான் தாரேன். அகத்திக்கீரை கட்டு அவுக்காமன் நான் தாரேன். அட ராமா 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 ராமா, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட உன்னாக்கு நான் தாரேன். அகத்திக்கீரை கட்டு அவுக்காமன் நான் தாரேன். அட ராமா 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 ராமா, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே. ஏண்டிய வெள்ளையம்மா முட்டை முன் போல இல்லையம்மா. ஒய்யார சேவல் கிட்ட ஒட்டி ஒட்டாம போனியம்மா. சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி கூலவ வேணும், கொஞ்சம் மணியும் போனா குஞ்சுகள் எங்கே தோணும். சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி கூலவ வேணும், கொஞ்சம் மணியும் போனா குஞ்சுகள் எங்கே தோணும். ஓல கருது கருது நல்லா வருது வருது, அடே மருது மருது அத மேஞ்சா தவறு. என் சாட்ட கும்பனியும் பார்த்திருக்க வேணும். சொன்னபடி கேளு, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு. அரைத்திக்கீரை கட்டி அவுக்காம நந்தாரே. அட ராமா 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 ராமா, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே. சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே. வா வா திவாகர். அதான் தோனிக்கு ஃபுல் டாஸ் போட்டோன்னா 6 அடிக்க முக்கியம் இருப்பார். அது மாதிரி தான் இந்த பாட்டு நீங்கள் பாடினா 6 இல்லாமல் இப்போ என்னது சூப்பர். தேங்க்யூ.
திவாகர் முதல்ல ஆக்சுவலாக கமல் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா சில பாடல்கள் வந்து அவர் மட்டும் தான் பாட முடியும். யார் பாடினாலும் அவர் கொடுக்குற சில டைனமிக்ஸ், அவர் பாடுற சில ஃப்ரேசிங்ஸ் வந்து வேறு யாராலையும் பண்ண முடியாது இல்லை. ஸோ ஐ மீன் வாட் அ கான்ட்ரிபியூஷன். அண்ட் நிஜமாவே ஒரு சகலகலா வல்லவன் தான் அவர் நிஜமாவே. திவாகர் கிரேட் சாய்ஸ் நிஜமாவே. அண்ட் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அது க்ளீனாக நீங்கள் அடிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். இந்த ஒரு ஆட்டிடியூட் கொண்டு வந்து யூ ஜஸ்ட் அப்படியே லெட் கோ இல்லையா. ஸோ அது உங்ககிட்ட நிறைய இருக்குது. யூ ஜஸ்ட் நீங்கள் மைக்கு பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான், திவாகர் வந்து ஆளே மாறிடுவார். தேங்க்யூ. ஸோ அப்படி தான் இருக்கணும் பெர்ஃபார்மர், ட்ரூ பெர்ஃபார்மர். ஐயா தேங்க்யூ சார். குட் லக். திவாகர், ஹலோ. ஆக்சுவலி நான் அதை ஐ குட் see தட் சீன். கமல் சார் அந்த டான்ஸ் பண்ணுறது எல்லாம் அப்படியே பிக்சரைஸ் பண்ணி க்ளீனாக நான் பார்த்துட்டு இருந்தது நீங்கள் பாடும்போது. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நடிகன் கூட இருக்கோ? யூ லைக் ஆக்டிங், பட் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா இருக்கு. ஐ திங்க் யூ கேன் ஆக்ட். ஸோ தேங்க்யூ. திவாகரன் ஆக்டர் ப்ளஸ் சிங்கர் உருவாகட்டும். அண்ட் சூப்பராக பாடினேன். தேங்க்யூ. கொஞ்சம் டெஃபினெட்லி கொஞ்சம் ஸ்ருதி அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பட் அதிலும் மீறி இந்த சாங் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அந்த ஆக்டிங் ஃபீல் தான் வரணும். அந்த கேரக்டர் ஃபுல்லாக இட் வாஸ் ஓவர்ஃப்ளோயிங், பியூட்டிஃபுல். தேங்க்யூ. எஸ். ஸோ கமல் சார் பாடின பாட்டு பாட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதே சந்தோஷம் அங்கே பாயிண்ட்ல வருதான்னு பார்த்துலாமா? ஓகே, விஜய் பிரகாஷ் உங்களுடைய ஸ்கோர்ஸ் 8 மதிப்பெண்கள். எவ்வளோ வேணும் திவாகர்? உங்களுக்கு என்ன தோணுது அது சார்? என்ன திவாகர் கேட்டிருக்கலாம்ல, நானா கொடுக்கறதுனால 8. தேங்க்யூ சார். நீங்கள் 8 கேட்டு தான் கொடுத்துருப்பேன்ல. இல்லை இவர் சொன்ன உடனே எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்ஸ் வாத்தியார் ஞாபகம் வருது. என்னோட கிளாஸ் வாத்தியார், ஆனந்த் இங்கே வா, எவ்வளோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வேறு. 80 சார், 35. ஓ, இப்போ உன்னிகிருஷ்ணன் சார் வந்து என்னோட வாத்தியார் ஸ்டைலில் பண்ணார். ஓகே, அடுத்து சூப்பராக பாடினால் சொத்தையே எழுதி தரும் சுஜாதா மேம். 9 மதிப்பெண்கள். ஓகே, ஸோ 25 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் 30 ஃப்ரம் 3 ஜட்ஜஸ். ஸ்ரீனிஜி என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். 34 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க திவாகர். உங்களுடைய 2வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே உற்சாகமா ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறது உலக நாயகன் ஸ்பெஷல். இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்க்குற நேரம் வந்தாச்சு. இவர் வந்து நிஜமாவே ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிங்க, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர், ஒரு ஸ்ப்ளெண்டட் ட்ராமா ஆர்டிஸ்ட். அண்ட் இவரை நான் எப்போ பார்க்கும்போதும் இவருடைய முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும், இவருடைய ஹார்ட்டுக்கு மேலே ஒரு இந்தியன் ஃபிளாக் இருக்கும். ஹீஸ் ஆல்சோ பின் அ பாலிட்டிஷியன். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் எஸ்வி சேகர் அவர்கள். சார், ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு சூப்பர் சிங்கர். உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஓகே, நிறைய விஷயம் கேட்டு அப்புறம் எடிட் பண்ணக்கூடாது. ஆஹா, எடிட் பண்ண மாட்டோம். உலக நாயகன் அவரோட நீங்கள் வந்து நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடியது 40 வருட நட்பு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய நாடக குழு ஆரம்பித்த போது அவரும் ஒரு 5 ரூபா கட்டி அதில் மெம்பர் ஆனார். நாடகப்பிரியா 1974. நாங்கள் 2 பேர், நான் என் வீடு மந்தவழி, அவர் வீடு ஆழ்வார்பேட்டை. ஸோ நான் அவர் வீட்டுக்கு நடந்து போய், நாங்கள் 2 பேரும் நடந்து போய் சஃபேரில் படம் பார்த்துட்டு திருப்பி நடந்து வந்து அவர் வீட்டில் அவரை விட்டுட்டு, அப்புறம் அவர் நடந்து வந்து எங்கள் வீட்டில் என்னை விட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் படத்துக்கு போயிடுவோம். பட் இன்றைக்கி கமலுடைய வளர்ச்சி என்பது வந்து ஒரு மிராக்கிளோ இல்லை ஒரு அதிர்ஷ்டமோ கிடையாது. அது 100% உழைப்பு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கார். படங்கள்ல அவருடைய காமெடி சென்ஸ் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ஆனா நேர்ல வந்து கொஞ்சம் சீரியஸா பேசுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எப்படி சார் அவரு? இல்லை, கமல் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி, ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. ஷார்ட் வர வரைக்கும் அந்த மாதிரி ஜாலியாக தான் இருப்பார்.
அண்ட் கமலை வந்து செட்டில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். படத்தில் பார்த்தா தான் அந்த இம்பேக்ட் தெரியும். நான் கமலோட 2 படம் தான் நான் பண்ணியிருக்கேன், வறுமை நிறம் சிவப்பும் சிம்லா ஸ்பெஷலும். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நல்ல நண்பர் அது கமல். அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்திய சினிமாவில் ஒரு டெக்னிக்கலான விஷயத்தையும் மேக்கப்பையும் பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணி ஒரு ஆக்டிங்கோடு கொடுக்கக்கூடிய நம்பர் 1 ஆர்டிஸ்ட்னால் அது கமல்ஹாசன் தான், வேறு யாரும் கிடையாது. வறுமை நிறசிவப்பு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கேரியரில் ஒரு ஃபுல் லெங்க்த் மூவி. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீன் மட்டும் நான் நடித்தேன். அது வந்து நினைத்தாலே நிற்கும். அது நம்ம ரஜினியோட ஆக்ட் பண்ண படம் அது. அதனால் இவங்க 2 பேருமே எனக்கு சமகால நண்பர்கள் தான். பியூட்டிஃபுல். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஓகே. உலக நாயகன் ஸ்பெஷல்ல நம்மளுடைய லாஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS05 அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். அரவிந்த் கலக்கல் அரவிந்த், டூ குட். இந்த பாட்டு வந்து பாடினானா இந்த மாதிரி பாடணும், அப்படி பாடினானே. எவ்ரி ஒன் இஸ் சிங்கிங் வெல், ரியலி குட் அரவிந்த், பட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். ஐ திங்க் நீ வந்து சூப்பர் சிங்கர் முடிஞ்சும் உனக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஃப்யூச்சர் இருக்கு, விதவுட் அ டவுட். அரவிந்த் சூப்பர் அரவிந்த், ஐயோ எவ்வளோ நல்லா பாடினேன். அது யார் உங்களோட அம்மா இஸ்தே? தலைதான் முன்னாடி நிறைய ஆச்சா? எங்கே நிறைய இல்லையா? அதான் டைப்பூசி மறத்தாச்சுன்னு சொன்னேன். ஓ டைப்பூசிக்கு நெக்ஸ்ட் லைன் இஸ் தட். ஓகே
சூப்பர் சாங் சாய்ஸ். Thank you, ma'am. அண்ட் இது கஷ்டம், ஸ்டேஜில் அது எஃபெக்டிவாக பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் என்ன சொல்கிறது, எனக்கு பாடி லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சது. வாட் எவர் யூ டிட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ மேம். பாட்டு நல்லா இருந்தது. அந்த அம்மா பார்த்து சொன்ன அந்த மூமெண்ட் எல்லாம், எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். கொஞ்சம் ஸ்ருதி தான் அங்கங்க, அது பரவாயில்ல. அரவிந்த், வாட் ஆர் ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஒரு சாங் வந்து நாங்கள் நிறைய தடவை கேட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி யூ மேக் இட் யுவர் சாங். ஆனால் அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆஸ் இஃப் யூ ஆர் சிங்கிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இங்கே தான் அந்த சாங் இஸ் கெட்டிங் கம்போஸ்ட், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோங்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து யூ ஹாவ் டு டெவலப் தட் குவாலிட்டி. அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு இருந்தது. அது ஒரு சிங்கரோட குவாலிட்டி தான். அது வந்து நீங்கள் சார் சொன்ன மாதிரி இந்த மேடலை வந்து நீங்கள் எல்லாம் பாடி 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 now you know how to bring a freshness to your own performance. அது ரொம்ப நல்லா இருந்தது. Keep it up, man. Awesome. தேங்க்யூ ஸோ மச் சார். அரவிந்த், பேர் சொல்லும் பிள்ளை படத்துல இருந்து ஊருக்கே தெரியற மாதிரி அம்மா பத்தி உண்மைகள்லாம் சொல்லியிருக்கீங்க. அது திடீர்னு இப்போ தோணுது, பாடும்போதே திடீர்னு தோணுச்சு. இது சீரியஸாகவே உங்கள் அம்மா பற்றி தான் பண்ணல, இல்லை அவங்க அம்மாவை பற்றி பண்ணியா? இல்லை, இந்த காலத்து பசங்களாம் உஷாராக இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக மாமியாருக்கு தான், ஓ மாமியார் காலில் விழுந்துடுறாங்க. நீங்க அப்படிதானா? அவர் வந்து மாமியார்களை பற்றி பாடுவார். ஓ யாருங்க இது? சார், இந்த அசிங்கம் தேவையா? நிஜமாவே 7 பேர்ல யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு சீனிவாஸ் சொல்லிட்டு இருந்தார். அவங்க 7 பேரையும் செலக்ட் பண்ணணும்னா 8வது என்ன பாட வைங்க, அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. ஆல்ரைட், ஓகே. அரவிந்த், உங்களுடைய ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் பிகின் வித் விஜய் பிரகாஷ். சொல்லுங்க. 9 on 10. ஓகே, புண்ணிஜி 9 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. கொடுங்க மேடம். வாவ். ஸ்ரீனிஜி தேங்க்யூ சார். தேங்க்யூ. 36 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. யூ ஆர் லீடிங் as of now, அரவிந்த். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ வந்து தாராளமாக அனைத்து நடுவர்களும் வந்து 9 கொடுத்துருக்காங்க. சார் 9 தாரா பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல்ரைட், ஓகே. உலகநாயகன் ஸ்பெஷல் இந்த சுற்றுல எல்லாருடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் முடிஞ்சிருச்சு. பட் எஸ்வி சேகர் சார், கமல்ஜி பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லுங்களேன். கமலுடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை எங்கள் அப்பா லயன்ஸ் கிளப்பில் எஸ்வி வெங்கட்ராமன், நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்துருப்பீங்க, ரோஜா படத்தில் அவர் தான் அந்த வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணார். அவர் வந்து லயன்ஸ் கிளப் வழியாக சுமார் 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்திருக்கிறார். அப்போது ஒவ்வொரு தடவையும் அந்த டு மோட்டிவேட் தி பப்ளிக் வந்து சீஃப் கெஸ்ட் யாரையாவது கூப்பிடும்போது அடிக்கடி கமலை தான் கூப்பிடுவார் அப்பா. அப்போ கமலுடைய ஃபேன்ஸ்லாம் வருவாங்க. ரசிகர் மன்றம் சொல்லும்போது அப்பா சொன்னார், ரசிகர் மன்றம்னு ஏன் கமல் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக சோஷியல் சர்வீஸில் அவங்கள ஈடுபடுத்தலாம்னு சொன்ன பிறகு தான் கமல் வந்து முதலாக நற்பணி மன்றம்னு ஆரம்பித்தது கமல் தான். இது வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் சர்வீஸ்க்காக அதுதான் ஆரம்பிச்சு. அது இன்னி வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காரு. எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு பர்சனலாக பிடிச்ச விஷயம், 100% வரி கட்டக்கூடிய ஒரு இந்தியன் கமல். எனக்கு கடவுள் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவர் இருந்தால் நல்லா இருக்கும் பாரு. அதை பற்றி பேசியிருக்கீங்களா? நிறைய பேசுவோம். ஆர்கியூலாம் பண்ணியிருக்கீங்களா? எதுக்கு ஆர்கியூ பண்ணணும்? இது என்னது? எங்கள் வீட்டு கடவுள் பொம்மையை எடுத்துன்னு போனார் அவர். எப்போதுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். எல்லாம் நான் சாப்பிட்ற மசால் தோசை தான் நீ சாப்பிடணும், நீ சாப்பிட்ற வடையை தான் நான் சாப்பிடணும், நல்லா இருக்காது. அதுதான். சூப்பர் சார். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஸோ மாகாப்ஸ் உலகநாயகன் ஸ்பெஷல் எல்லா காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸுமே முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய அடுத்த சுற்றுல இறங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. உலகநாயகனுடைய ஆர்டிஸ்ட்ரியை ஓரளவு கொண்டு வந்தது வந்து திவாகர். அரவிந்தோடைய பாட்டு நல்லா இருந்தது. சரத் சந்தோஷ்க்கு அந்த ஆஸ்பெக்ட்ல பாட்டுல ரொம்ப குறைவு தெரிஞ்சது. விக்ரம் என்ற பாட்டு சையத் எடுத்தான். தாளமும் லயசுத்தம் அதுல வந்து கொண்டு வர வெரைட்டி, அந்த தாளத்தினுடைய அந்த ரசம், அந்த ஸ்பார்க்லிங் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும். பார்வதி ஓரளவுக்கு நன்னாவே பிரசன்ட் பண்ணா. மதுமிதா
சுனிதா ஹூஸ் த ஹீரோ ஆண்ட்ரியா பாடின ரொம்ப அழகான ஒரு பாட்டு, நன்னா பாடி. சோனியா வந்து இந்த ரவுண்ட்ல குரல்ல இவ்வளவு தூரம் ஒரு கஷ்டம் இருக்கும் போது எப்படி அந்த மோமெண்ட்டை காப்பாற்றலாம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமா இருந்திருக்கா. ஓவரால் நல்ல பாட்டுகள், ஓரளவுக்கு நம்ம கண்டெஸ்ட் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த வாரத்தினுடைய முதல் நாள்லயே சொல்லியிருந்தோம், தமிழ் சினிமாவுடைய 2 துருவங்கள் கான சமர்ப்பணம் தான் இந்த வாரம். 2 கண்கள், 2 தூண்கள், 2 ஜான்பவான்கள். இவங்க இல்லாம இன்னைக்கு தமிழ் சினிமா கண்டிப்பா இருக்க முடியாதது உறுதியா சொல்லலாம். ஒன்று உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள், இன்னொருத்தர் நம்ம இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஸ்டார், the one and only சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலான சுற்ற ஒரு எக்கச்சக்கமான சந்தோஷத்தோட நிறைய எனர்ஜியோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்ட், அவரோட இணைந்து ஒர்க் பண்ண ஒரு வெரி டியர் கொலீக் யஸ்வி சேகர் சார் நம்ம கூட இருக்காரு. சார், ஃபர்ஸ்ட் ரேடியோ இன்டர்வியூ உங்க கூட தான். ஆமாம் இல்லையா? அப்போது டாக்டர் பாலச்சந்தர் சொன்னாடே, இந்த பையன் புதுசாக வந்திருக்கான், ஒரு இவனை வந்து வச்சு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ண ஒன்று ஃபஸ்ட்டு வச்சு ஆரம்பி அப்படின்னு சொன்னார். சார் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும். அவர் வணக்கம் அவ்வளோ ஸ்பீடாக சொல்லுவார், இன்னும் அதோட ஸ்பீடாக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சொன்னேன், சார் நீங்கள் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் தான் பண்ணேன் ரஜினியோட. அண்டு அன்றைக்கு பார்த்தபொழுது எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாரோ நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் செய்கிறார் என்பது தான் ரஜினியோடைய மிகப்பெரிய சிறப்பு. ரஜினிகிட்ட நான் பார்த்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் வீட்டுக்கு யாராவது போனால் கூட எழுந்து வந்து வாசல் வரைக்கும் வந்து வணக்கம் சொல்லி அழைச்சிட்டு போவார். நம்ம உட்கார்ந்த பிறகு தான் அவர் உட்காருவார். அதே போல் பேசும்போது கேட்டுப்பார், எல்லாத்தையும் கேட்டுப்பார், அப்படின்னு கேட்டுப்பார். அப்புறம் வந்து திருப்பியும் எழுந்து நம்ம கிளம்பி போகிற வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு அனுப்புவார். நான் கூட பல தடவை ட்ரை பண்ணுவேன். அப்புறம் அவங்க போன அப்புறம் தான் ஞாபகம், ஐயோ ஏந்துக்கணும்னு நினச்சோமே முடியலையே போல இருக்கு அப்படின்னு ஞாபகம். பட் அந்த இன்றைக்கும் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பணிவு, அவர் உடம்பு சரியில்லாத போனதோடு எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய ப்ரேயர் தான் அவரை மறுபடியும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஒரு குட் ஹியூமன், அது ரஜினியை பற்றி அதுதான் சொல்லணும்னா. கடைசி கேள்வி சார் உங்ககிட்ட, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, அவ்வளோ அழகழகான கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்போ நடிக்கிறது இல்லை? நான் இப்போ நடிக்காததுக்கு ஒரே காரணம், யாரும் கூப்பிட்றதில்ல. நான் என்னம்மா அமெரிக்க தொழிலதிபர் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காலேயே போய் செட்டில் ஆகிட்டேன், ஏன் நடிக்கலைன்னா நான் இங்கே தான் ஆர்ஆர் சபாவில் நடிச்சிட்ருக்கேன், டி நகரில் நடிச்சிட்ருக்கேன், கூப்பிட்டா நடிக்க போனேன். நான் படத்தில் ஏதாவது கடத்தினுடைய கதை ஒரு 4 வரியில் சொன்னால் அதில் ஒரு வரியில் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும். எல்லா படத்துலையும் சென்சார் சர்டிஃபிகேட் வருது, அதுக்காக சென்சார் சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு யாராவது சினிமாவுக்கு போவாங்களா? அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நான் வந்து 95 படம் தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். 196 படம் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 195 படம் வெளில வரல. நான் வெற்றி படத்தில் இருக்கிறத ஆசைப்படலை, ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணமானவனாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணங்கள் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான டைமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஸ் ஆல்வேஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏன்னா பிகாஸ் மீடியாவில் இருக்கீங்க, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நான் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு, ட்ராமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது இல்லை என்பதை உங்ககிட்ட நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலக நாயகன் ஸ்பெஷல் உடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்ததா நம்ம இப்போ ஆரம்பிக்க போறது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல். நம்மளுடைய இந்த லிவிங் லெஜெண்ட் அண்ட் அவருடைய சாதனைகள், அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய இணைந்து வேலை செஞ்ச நிறைய ஸ்பெஷல் கெஸ்டோடையும் நம்ம பேச போறோம். பட் இந்த காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய போட்டியாளர்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. சின்ன சர்ப்ரைஸா பெரிய சர்ப்ரைஸா? ஆக்சுவலி ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். பட் இட்ஸ் a beautiful thing. ஓகே, கேட்டோன்னா நான் வந்து ஆடிப்பிட்டேன். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் இந்த சுற்றுல சூப்பரா பாட போறவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு லெட்ஸ் டேக் a look.
சூப்பர் சிங்கர் வரலாற்றில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் இந்த சுற்றுல ஒருத்தருக்கு ரொம்ப 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 லக்கி கண்டெஸ்டன்ட் இருக்கு. அவர் கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண கிட்டார் கிடைக்க போகுது. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காட் பிளஸ் தலைவர் சைன். I think you guys are absolutely lucky, man. And we want to personally thank you, தலைவரே, from the bottom of our hearts. இது வந்து எங்களுக்காக கொடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு everlasting memory சூப்பர் சிங்கர்ல கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப 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 கோடான கோடி நன்றிகள் எங்களுடைய சார்பாக. Thank you so much for being the person you are. ஓகே, ஸோ சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் நிஜமாவே ஒரு அதிரடியான ஆரம்பத்தில் தான் இருக்கும். நம்மளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸில் நம்மளுடைய போட்டியாளர்கள் நிஜமாவே அவங்களுடைய எவ்ரிதிங்கை கொடுத்து தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ உடனடியாக ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மரை கூப்பிட்டுடலாம். ஸோ கத்திரிப்பூ கலரில் அழகாக ஒரு கோட் போட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து இப்போ பாட போகிறார். SS01 சரத் சந்தோஷ். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. சேலை சோலையே பகலும் வெறும் சேலை ஓலையே, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. வீணையனும் மேனிலே தந்தியினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசைவில் ஒரு பாவம். வீணையனும் மேனிலே தந்தியினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசைவில் ஒரு பாவம். வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும். ஜீவனதி நெஞ்சினிலே பாடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. சரத், வாட் அ சாங் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவ்வளோ அழகாக பாடினீங்க சரத், ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்களுக்கு இது கரெக்டான சாங் சாய்ஸ். ஏன்னா எத்தனை பேர் இவ்வளோ பிரெத் கண்ட்ரோலோட பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. தட் இஸ் ஒன் பிக் ப்ளஸ் தட் யூ ஹேவ். யூனோ லாங் ஃப்ரேசஸ் அனாயசமாக பாடுறீங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். எவ்ரி திங் இஸ் க்ளீன். ஏதாவது குறை சொல்லணுமானா அந்த கடைசியில் திருஷ்டி பரிகாரம் மாதிரி லாஸ்ட் சங்கதி மேலே, that's okay according to me. Superb. ஷரத், அவுட்ஸ்டாண்டிங் சிங்கிங்க. எவ்வளோ ப்ரிசைஸாக இருந்தது. எனக்கு சரணம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இமோஷன் இருந்திருக்கலான்னு எனக்கு பட்டுது. ரொம்ப சின்சியராக பாடினீங்க. ஸ்ருதி சுத்தமாக இருந்தது, காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி. சரத், நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி சாங் எடுத்து பாடுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ.
ஸ்ட்ரெயிட் நோட்ஸாக இருந்தால் சாங் கொஞ்சம் ஐ திங்க் பர்சனலி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாங் நோட்ஸ் பாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸி, இம்பேக்ட்ஃபுல்லாக பாடலாம். ஆனால் இந்த மாதிரி சாங்ஸில் வந்து தி சோ மெனி நோட்ஸ் கம்மிங் இன் பிஃபோர் யூ திங்க். அண்ட் சரணத்தில் வந்து ஒரு சின்ன மத்தியமோ அது ஒரு பேங் ஆன் லைக் அ டாட் மாதிரி இருந்தது. அந்த ஹம்சானந்தி ராகத்தில் வந்து சரித மகரேசா அந்த நோட்டில் வந்து த அந்த ஒரு இட் வாஸ் ஸோ டாட்டட், ஸோ ப்ரிசைஸ். பிகாஸ் அது கொஞ்சம் இல்யூஷனாக இருக்கலாம். யூ டோன்ட் நோ அந்த அந்த மத்தியமும் கரெக்டாக வரணும். ரொம்ப நல்லா பாடினீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நம்ம சரத் சந்தோஷோடைய ஸ்கோர்ஸை டக்குன்னு கேட்டுடலாம். இப்போ முதலாவதாக நமது சுஜாதா மேம் உங்களுக்கு என்ன ஸ்கோர் தராங்க அப்படின்னு பார்த்துடலாமா? 9 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க ஷரத். 9 again, great. 18 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. 27, 36, 36 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. வெரி வெரி குட் ஸ்கோர். எப்படி ஃபீல் பண்றீங்க ஷரத்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த இப்போ சூப்பர் ஸ்டார் டைலாக நீ வந்து பார்த்தா தெலுங்குல சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் உங்களுடைய சேலஞ்ச் ஆஃப் த வீக். நீங்க எல்லாருமே ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லணும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் மாதிரி. யாரு கரெக்டா சொல்றீங்களோ, ஓ தமிழ்ல சொல்வீங்களா? கமான் ட்ரை பண்றேன். படையப்பா டைலாக். குழந்தை 5 faces, 5 முகத்தை நீ பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம். இந்த படைப்பு என்னோட இன்னொரு முகம். பார்க்காத, பார்த்தா நொந்துருவேன். சொல்றா, முடிடா சீக்கிரம், இன்னொரு தடவை சொல்லு. இந்த படையப்பனோட இன்னொரு முகம், அதை பார்க்காத, தாங்க மாட்டேன், நொந்திடுவேன். Thank you Sharath for your performance and all the very best. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So இந்த பவர் பேக்ட் ரவுண்ட்ல அடுத்ததா அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS02 மதுமிதா. ததி கிட்டதும் குக்கு ததி கிட்டஜம் தை 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 தாம் தத்தோம் தீம் தத்தோம் தீம் தத்தோம் தை தை தித்தித்தோம் தரிகிடதோம் தித்தித்தை தரிகிடதை தித்தித்தோம் தரிகிடதோம் தித்தித்தை தரிகிட
மாமன் மனசு மாமனுக்கு காமன் மனசு. மது சார் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு ஆக்சுவலாக. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் இட் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்குறதுக்கு. எனக்கு அந்த ஜதி சொல்லும் போது அந்த பாடி லாங்குவேஜ் யுவர் ஹெட் வாஸ் ஆல்சோ மூவிங் லைக் தட். மேபி a little more of that காமெடி எலிமெண்ட் வந்திருக்கலாம் கொஞ்சம், எங்கேயாவது கொஞ்சம் அந்த அந்த ஸ்லாங் ஆர் தி ஏஸ்தட்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் நினச்சேன். பட் never mind, I think you sang it so beautiful. தேங்க்யூ சார். நல்லா பாடினேன் மது, வெரி நைஸ். உன்னையும் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாச்சு இந்த சாங் கேட்டுட்டு, ரொம்ப நாளாச்சு. இந்த சாங் பார்த்துருக்கா? பார்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு எலமெண்ட் ஆஃப் ஒரு சர்க்காசம் இருக்குல்ல, ஒரு சர்க்காசம் ஒரு கிண்டல்லாம் இருக்குது. அது இன்னும் வரணும், எஸ்பெஷலி பல்லவியில். அந்த எலிமெண்ட் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. இந்த சாங்க்கு அந்த விஷுவல் தெரியும் நமக்கு. சாங் மட்டும் கேட்டால் யூ ஆர் சிங்கிங் பர்ஃபெக்ட். நல்லா இருந்தது, நிறைய இடம் ரொம்ப நல்லா இருந்தது. யூ வில் லேர்ன் ஆல் தோஸ். சச் எ பிரெய்னி கேர்ள். மது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மது எனக்கு பிடிச்சது அந்த ட்ராமா தான். மேபி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சனால அந்த சீனுக்கு நான் போயிட்டேன். அந்த சரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும்போது மதுமிதா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேங்க. நீங்கள் அந்த பாட்டு அந்த இது கரெக்டாக பாடணும்னு. ஐ டோன்ட் நோ வெதர் யூ மிஸ்ட் 1 or 2 notes. That's okay, not a problem. But when you did the Jadi, it was a different, அந்த கேரக்டர் வந்தது. ஸோ த்ரூ அவுட்டாக அந்த கேரக்டர் ஆல்சோ இஃப் இட் கம்ஸ் அவுட், உன் பாட்டு இன்னும் வந்து எங்கேயோ போகும். பட் ஐ ரியலி லவ்ட் யுவர் ரெண்டிஷன். ஐ ரியலி லவ்ட் இட். மதுமிதா சரியான ஒரு பாட்டை சூஸ் பண்ணிருக்கீங்க. படம் வந்து ஐ திங்க் அதுல எபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு ரஜினி சார். அதுவும் அந்த அப்பா ரஜினியை பார்த்தா அப்படியே கோவமா வரும், அண்ட் புள்ள ரஜினியை பார்த்தா அப்படியே பாசமா இல்ல வரும். அதுல ஒரு விஷயம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. நான் நெகட்டிவ் ரோல் பண்ணாலும் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருப்பாரு. ஸோ எந்த ரோல் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய ரஜினி சாரை மிஞ்சிக்க ஆளே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லலாம். மது, நம்மளுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஓப்பன் ஸ்கோர்ஸ் இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். விஜய் பிரகாஷ் என்னைய ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்க சொன்னாங்கப்பா. 8 on 10. ஓகே, 8 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. உன்னிஜி ஆமா 9 on 10. ஓகே, 17 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும். சுஜாதா மேம் 8. ஸ்ரீனிஜி யோர் ஸ்கோர்ஸ் 34 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. அவுட் ஆஃப் 40. ஏப்பா எல்லாருமே என்ன இந்த மாதிரி 34 வாங்கியிருக்கீங்க? இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களோடது பாக்கி இருக்கு ஃபார் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல். ஸோ லெட்ஸ் see what happens. All the best. இந்த தலைவர் மாதிரி நடந்து போங்க. ஏய் ஆமா, சேலஞ்ச் ஆஃப் தி வீக் பண்ணவே இல்லையேம்மா? ஆமா தலைவர் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வருது. என்ன ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் ஸ்டைல்ல சொல்லு. சரி, அந்த சிரிக்கிறது மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எந்த சிரிக்கிறது? நீங்க கரெக்ட்டா சிரிச்சா தானே அவங்க கரெக்ட்டா அவங்களுடைய டயலாக் சொல்லுவாங்க. ரஜினி சார் மாதிரி சிரிக்க சொன்னா வேற ஏதோ அதுக்கு நேரா போயிட்டு தலைவர் வீட்டுக்கு தான் போகணும். சார் ஒரு தடவை சிரிங்க, நீங்க சிரிச்சாதான் மதுமிதா டயலாக் சொல்லுவாங்க அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணவா? ஏன் கடுப்பாறீங்க? இல்ல எதுக்கு டென்ஷன் ஆறீங்க நீங்க? டென்ஷன் ஆறத பத்தி இவங்க சொல்றாங்க. ஓகே ரெடியா இப்போ? நீ நடக்கிறது தான் பொறுமையா நடக்கிறனா, வாயிலிருந்து வரக்கூட வார்த்தை கூடமா இவ்வளவு ஸ்லோ ஒரு எங்க வந்துட்டு இருக்கு? சைதாப்பேட்டில் வந்துட்டு இருக்கா? வந்துடுச்சா? பிரசாத் ஸ்டுடியோ கிட்ட எங்க இருக்கு? ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுங்க டயலாக். வந்துருச்சு. கம் ஆன். கனா சாகர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வார நாள் நரகமாயிடும். எச்சக்க கச்சக்க. யோ அவன் திவாகர் ஓடிட்டான் எழுந்து. இங்க வாங்க. என்னையா பிரச்சனை? இங்க வாங்க. இங்க வாயா. என்னையா சொல்லி கொடுத்தீங்க? என்ன சொல்லு? நீ சொல்லு. எச்சக்க என்னது? கை கழுவிட்டு வா. அதாவது நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரும் அதே டயலாக் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சோ அவர் மேல தான் தப்பு. உண்மை வெளிய வருது. நான் சொல்லி கொடுக்கவே இல்ல. ஹலோ, இந்த டயலாக் சொல்லுங்க. இந்த டயலாக் தானே நீங்க சொல்றதா இருந்தீங்க. கரெக்ட் தானே? அப்ப ஏன் எச்சக்க நான் அவ ஏதோ சொல்லிருக்கா, நான் என்ன பண்றது? ஒழுங்கா சொல்லுமா. சொல்லுமா. ஸ்டார்ட். அட போடா. டேப் ரெக்கார்டர் கூட கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பொறுமையா அழுத்துவாங்க. சரி ஓகே போலாமா? மது லாஸ்ட் சான்ஸ். கண்ணா சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வார நாள் நரகமாயிரும். எச்சச்ச கச்சச்ச. கிளம்பு வீட்டுக்கு.